இனிமே கண்ணை மூடிட்டு கடலை எண்ணெய் வாங்கலாம். ஏன்னா மந்த்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு. வறுக்க பொரிக்க ஏன் எல்லா சமையலுக்கும் மந்த்ரா தான். மந்த்ரா கடலை எண்ணெய், அபார ருசி, ஆரோக்கியமான உடல் நலம். கொஞ்சம் ஏப்பா தம்பி கொஞ்சம் கம்முன்னு இருக்காங்க. ஏன் மாலையை வச்சு நட்டை பூட்டி வச்சு கல்ட பண்ணிக்கிறீங்க? அமைதியாக சொல்லுங்க. ஐயோ ஏன் பாடுபடுத்துறீங்க? இவ்வளவு தூரம் செலவு பண்ணி கூட்டத்தை போடுறாங்க, நீங்க படுத்துற பாடு இருக்கு பத்தியா? திருவள்ளூர் மாவட்டம் பெரியபாளையத்தில் திமுக பொதுக்கூட்டம் நடந்தது. சிறப்பு அழைப்பாளர்களாக எம்பி ஜெகத் ரட்சகன், அமைச்சர் நாசர் கலந்து கொண்டனர். விழாவில் அமைச்சர் பேச ஆரம்பித்த போது தொண்டர்கள் சத்தம் அதிகமாக இருந்தது. பேச்சின் தொடக்கத்திலேயே தொண்டர்களை பார்த்து தயவு செய்து அமைதியாக இருங்கள் என நாசர் வேண்டுகோள் விடுத்தார். தம்பி கொஞ்சம் கம்முன்னு இருக்காங்க. ஏன் மாலையை வச்சு நட்டை பூட்டி வச்சு கல்ட பண்ணிக்கிறீங்க? அமைச்சர் உத்தரவை சற்றும் பொருட்படுத்தாத திமுக தொண்டர்கள் தொடர்ந்து சத்தம் போட்டுக்கொண்டே இருந்தனர். இதனை கண்டு டென்ஷனான அமைச்சர் நாசர், எவ்வளவு செலவு செய்து ஒரு கட்சி கூட்டம் நடத்துறோம், இப்படி கலாட்டா செய்றீங்களே, இது நியாயமா என கேட்டார். சொல்லுங்க. ஐயோ ஏன் பாடுபடுத்துறீங்க? இவ்வளவு தூரம் செலவு பண்ணி கூட்டத்தை போடுறாங்க, நீங்க படுத்துற பாடு இருக்கு பத்தியா? இவ்வளவு செலவு பண்ணி கூட்டத்தை நடத்துறாங்களா? உங்களுக்கு ஒரு இது இருக்கா? இவ்வளவு கரெக்டா பண்றீங்களே. தொண்டர்கள் சலசலப்பு நாசரை ஒரு பக்கம் சூடாக்க, திமுக வக்கீல் ஒருவர் நிகழ்ச்சி முடியும் நேரத்தில் மேடை ஏறினார். மேடையில் பேசுகிறோம் என்று பார்க்காமல் அவரையும் அமைச்சர் மைக்கில் விளாசியது திமுக நிர்வாகிகள் மத்தியில் அதிர்ச்சியை உண்டாக்கியது. எல்லாரும் வந்து உட்கார்ந்ததுக்கு அப்புறம் ஒருத்தர் வர்றாரு லேட்டா, எல்லாரும் உட்காந்துட்டாங்க. ஒரு வக்கீல் வர்றாரு, எவ்வளவு கூட்டம் நன்றி வர சொன்னாரு. ஒரு முறை வணக்கம் இதெல்லாம். இப்போ வர நேரம் வந்து எல்லாரும் கழிச்சு ஏறி மேலே ஏறி வருவீங்க. முதலே வந்துருங்க. லோக்கல் இருக்காது, நீங்களே வரல என்ன இருக்கு? அதெல்லாம் தவறு மாத்திங்க. உங்களுக்கு வேண்டிய தலைமை நிலைக்கு வந்து உட்காந்துருக்காங்க, தலைமை அறிவிச்சு கூட்டுக்கு நீங்க முடிவு நன்றி சொல்ற நேரத்தில் போறீங்க என்ன இருக்கு? வந்து உங்களுக்கு ஒரு தலை சொல்ல திருத்திங்க.